என் நெற்றியை உன்னை தொட செய்ததன் முக்கியமான காரணம் என்னவென்று தெரியுமா? உன்னுடைய வேண்டுதலை நான் இப்பொழுது நிறைவேற்றி தந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் வந்திருக்கின்றேன். மிக பெரிய வெற்றி உன்னை தேடி விரைந்து வர வேண்டும் என்று உன்னுடைய வேண்டுதலை பலிக்க செய்ய காத்திருக்கின்றேன். உன்னுடைய இலக்கு வெறும் இலக்காக மட்டும் நான் பார்க்கவில்லை. அது உன்னுடைய வாழ்விற்கு உன்னதத்தை சேர்க்கக்கூடிய ஒன்று. உன் மனம் எதை நோக்கி புறப்பட்டு இருக்கின்றதோ அதை நோக்கி என்னுடைய மனமும் கவனத்தை செலுத்த புறப்பட்டு விட்டது. என்றோ உன்னுடைய மனம் நிம்மதியை அடைய வேண்டும் என்று அத்தனை வழிகளையும் செய்தேன். நடுவே கர்மாவின் காரணமாக சங்கடங்களும் தடைகளும் உன்னை வந்து தொல்லை செய்தது. அப்பொழுது என்னுடைய பாதத்தை இருக்க பற்றி கொண்டிருந்தால் இந்த வேதனையை நீ சந்திக்க வேண்டியது இல்லை. நடுவில் நீ நம்பிக்கை இழந்திருந்தாய். எங்கேயோ உன்னுடைய பக்தி காணாமல் போயிருந்தது. தீய கர்மாவின் ஆட்டம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்தது. இப்பொழுது ஆட்டி படைத்த அந்த பிரச்சனையை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் உன் முன் தோன்றி இப்பொழுது என் அருள் வாக்கை உன்னை கேட்கும்படி செய்திருக்கின்றேன். தோல்வி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன்னுடைய மனம் பட்ட கலக்கங்கள் எல்லாம் தெளிவை இப்பொழுது பெற்றுவிடும். நீ கடந்து வந்த பாதை உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது, அவமானத்தை கொடுத்திருக்கின்றது. பல தீய விஷயங்களை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையில் நல்ல வழிக்கு என் கரத்தை பிடித்து வந்திருப்பதால் எந்த ஒரு அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் நீ சந்திக்கப் போவதே கிடையாது. சந்தித்த அத்தனையும் நல்ல ஒரு புரிதலையும் பாடத்தையும் உன்னுடைய நெஞ்சத்தில் ஆழமாக புதைய வைத்து விட்டது. இனி எந்த இடத்திலும் நீ ஏமாறப் போவது இல்லை, அவமானப்பட போவது இல்லை. எந்த இடத்திலெல்லாம் இந்த நிகழ்வுகளை சந்தித்தாயோ அதே இடத்தில் சென்று உன்னுடைய நிலைமை உயரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். துயரத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய், துன்பத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். கஷ்டங்களை எல்லாம் இனி நீ பார்க்கவே மாட்டாய். இன்பமயமான வாழ்க்கை உனக்கு இக்கணம் முதல் ஆரம்பமாகும். எந்த இடத்திலும் நீ நம்பிக்கையை விட்டு விடாமல் இருந்தால் போதும். எதை இழந்தவனும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் இழந்த அத்தனையையும் மீண்டும் பெறக்கூடிய அளவிற்கு அதிசயங்களை வாழ்க்கையில் கண்டு விடுவான். தூரத்தில் கிடையாது வெற்றி, உனக்கு மிக மிக அருகில் இருக்கின்றது. அதை நான் என் கண்களால் இப்பொழுது பார்க்கின்றேன். உன்னோடு சேர்ந்து நடக்க நானும் தயாராகி விட்டேன். உன்னுடைய வாழ்க்கை பயணம், அந்த பயணத்தில் நீ நடந்து கொள்ளும் முறை, உன்னுடைய எண்ணங்களினுடைய வெளிப்பாடு, இவை அனைத்துமே எனக்கு மிகவும் பிடித்து போனதால் நான் உன்னோடு உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் பயணிக்க முடிவு செய்து விட்டேன். என் குழந்தையாகிய உனக்கு பாதுகாப்பை கொடுக்கவும், நல்ல வழிக்கு உன்னை கொண்டு செல்லவும், உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கவும், நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்து நீ மகிழ்ச்சியை பெறவும் ஆசைப்பட்டு நான் உன் வாழ்க்கையை தேடி வந்து விட்டேன். எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போவது இல்லை. நீ சோர்ந்த நேரத்தில் என்னுடைய அருள் உனக்குள் நுழைந்து விட்டது. வெற்றிக்கான வெப்பம் இப்பொழுது தகதகவென உன்னுடைய நெஞ்சத்தில் எரிவதை நான் பார்க்கின்றேன். நீ முன்னேற எந்த தடைகள் இருந்தாலும் என்னுடைய அருளின் சக்தி அந்த தடைகளை அழித்தொழித்து விடும். வெற்றி உன்னை தயார்படுத்தி விட்டது. பக்தியோடு இருக்கின்றாய், நிதானத்தோடு செயல்படுகின்றாய், அனுபவத்தை மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய், ஆழமாக நம்பிக்கையை விதைத்து வைத்திருக்கின்றாய், அமைதியாக வெளிப்படுகின்றாய். இவை அனைத்துமே போதும் உன்னுடைய இல்லம் வலிமையாக மாறுவதற்கு. உன்னை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் நான் புறம் தள்ளிவிட்டு உன்னை முன்னோக்கி முன்னேற்றி அழைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உனக்கு ஒரு உந்துதலை கொடுக்க நான் இப்பொழுது முடிவெடுத்து வந்திருக்கின்றேன். எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறி ஒவ்வொரு அசைவுகளும் கூட உனக்கு சாதகமாக மாறும்படி இந்த கணபதியின் அருள் என்றென்றும் உனக்கு துணை வரும். முடியாத விஷயங்கள் கூட நொடி பொழுதில் முடிந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அல்லவா? எத்தனை பேர் வாழ்க்கையில் நீ அப்படி ஆச்சரியத்தை பார்த்திருப்பாய். இன்று அந்த ஆச்சரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடைபெற உள்ளது. பிறரை பார்த்து வியந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடைபெற்றால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட தருணங்களை இன்றைய தினம் உன்னுடைய வாழ்வானது சந்திக்கும். உனக்கானது உன்னிடம் வந்து சேரும்.
நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறிவிடும். கணபதியை நீ எவ்வளவு ஆசையாக வணங்கி கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு புதிய புதிய வாய்ப்புகளை கொடுத்து உன்னை முன்னேற வைப்பேன். எதிர்பாராத தகவல் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும்பொழுது உன்னுடைய மனம் எவ்வளவு பூரிப்படையும். நீ நம்பி இருக்க மாட்ட அவர்களிடமிருந்து அந்த ஒரு பேருதவி உனக்கு கிடைக்கும் என்று. அவர்களை நீ நம்பவில்லை என்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து உதவி மட்டும் எப்படி கிடைக்கும் என்று நீ நம்புவாய். ஆனால் நம்பாத அந்த இடத்திலிருந்து இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற அந்த உதவி உனக்கு பெரிய அளவில் இன்பத்தை கொடுக்கும். முயற்சி செய்து கைவிட்ட ஒரு விஷயம் இப்பொழுது எந்த முயற்சியும் இல்லாமல் அது வெற்றியை தானாக அடைந்துவிடும். ஒரு நாள் கனவு கண்ட அது நிஜமானால் எவ்வளவு அழகாக இருக்கும் நம் வாழ்க்கை என்று இப்பொழுது அந்த அழகிய தருணத்தை உன் வாழ்வானது பெறும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை மகிழ்வோடு நீ ருசித்து அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். வெற்றி கனியை சுவைத்து மகிழக்கூடிய நிலை ஏற்படும். உன்னுடைய உள்ளத்தில் பூத்திருக்கும் இந்த புது நம்பிக்கை புது வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வேலை முடிய வேண்டும், அந்த வேலை முடிய வேண்டும் என்று பல தடைகளை கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வான தடைகளற்று இனி சுமூகமாக வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடும். வெற்றி ஒளியை நீ காணப்போகின்ற அருளினுடைய வழி வந்த ஒளி இது எப்பொழுதும் அழியாது. இருளை இனி உன்னுடைய வாழ்வானது காணப்போவது இல்லை. வெளிச்சத்தில் பயணம் செய்ய போகின்ற உன்னுடைய வாழ்க்கை அருள் பிரகாசமாக மாறும். என் கரங்களால் நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு பரிசாக கொடுக்கப்படும். அள்ளி அள்ளி கொடுக்க இந்த கணபதி தயாராகி விட்டேன். மகிழ்ந்து மகிழ்ந்து பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகிவிடு. இன்ப நிலை இப்பொழுது முதல் ஆரம்பம். மனதில் இருந்த வேதனைகள் அனைத்தும் குறைந்துவிடும். உன் மனக்கவலைகளுக்கு காரணமான விஷயங்கள் எல்லாம் மாயமாகிவிடும். மறைக்க முடியாத சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றாய். பிறருக்கு தெரியக்கூடாது என்று ரகசியமாக வைத்திருப்பதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். ரகசியமாக வைக்கப்படும் எதுவானாலும் அது நல்ல நன்மையை பெறும். பிறரிடம் நீ மரியாதையோடு நடந்து கொண்டிருக்கின்ற அதே மரியாதை பிறரிடம் கிடைக்கின்றதா என்று கேட்டால் சில நேரங்களில் கிடைப்பது இல்லை. அப்பொழுது உன்னுடைய மனம் நோகின்றது. மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது உன்னுடைய மனம் குமுறுகின்றது. இனி அந்த விஷயம் எதுவும் இல்லை. மதிப்போடும் மரியாதையோடும் உயர்வான இடத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன். நல்லது நடக்கும்.